சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்ற விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையின் 60ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஒட்டி சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி ஊசுடு ஏரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஊசுட்டேரியில் ஆய்வு மேற்கொள்ள வருகை புரிந்தார். வருகை புரிந்ததை ஒட்டி அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பொன்னாடை அணிவித்து பூக்கூடை மற்றும் பழக்கூடை வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் பலரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரிக்கு ஊசுட்டேரியில் இருந்து குடிநீர் எடுத்துச் செல்வது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் பின்னரே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறிய அவர், மக்கள் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்துள்ளனரே என்ற கேள்விக்கு சிரிப்பு ஒன்றே பதிலாக அளித்தார். தொடர்ந்து பாகூர் ஏரியை ஆய்வு செய்ய அதிகாரிகளுடன் புறப்பட்டு சென்றார். ஊசுடு ஏரி ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்ற விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் 9ஆம் தேதி காலை துவங்கியது. தினந்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இந்த திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருத்தேர் வடம் பிடித்தலும், 19ஆம் தேதி நர்த்தன கணபதி தேரடி உற்சவம் மற்றும் பௌர்ணமி கடல் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது. புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையின் 60ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஒட்டி சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜோஸ் ஆலுகாஸின் அனைத்து கிளைகளிலும் 60ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக தீபிகா, மோனிஷா, பூங்குழலி, ரேகா ராஜசேகரன், இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் கிளையின் மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ் அம்பட், கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 60வது ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு பரிசுகளாக 6 கார்கள், மெகா டிம்பர் பரிசு மற்றும் வாராந்திர வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தங்க நாணயம் மற்றும் அனைத்து விற்பனைகளுக்கும் இலவச பரிசு வழங்கப்படும் என்றும், இதர சலுகையாக வைரத்திற்கு 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்துக்கு 7% தள்ளுபடியும், வெள்ளிக்கு குறிப்பிட்ட நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என்றும், இவ்விழா ஆகஸ்ட் 9 முதல் ஆரம்பம் என்று ஜோஸ் ஆலுகாஸின் சேர்மன் ஜோஸ் ஆலுகா, மேனேஜிங் டைரக்டர்கள் வர்கீஸ் ஆலுகா, பால் ஆலுகா, ஜான் ஆலுகா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஜோஸ் ஆலுகாஸில் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கஸ்டமர்ஸையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்னோட மேரேஜுக்கும் நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். ஜுவல்லாம் லாஸ்ட் மந்த் தான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் லைட் வெயிட் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நாங்கள் 10 இயர்ஸாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
நாங்கள் மட்டும் எடுக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைட். டிசைன்ஸ் அண்ட் ரேட் வந்து அன்பீட்டபிள். சிட்டும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க எப்பவுமே. ஸோ நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜாஸ் அனுப்பேன் சார். தேங்க்யூ. From Vidyavan High Secondary School, principal of Vidyavan High Secondary School. I am very happy to be here. இந்த 60வது ஆனிவர்சரியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மெயின் ஸ்பெஷாலிட்டி இங்கே என்னென்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம மனசில் நினச்சிட்டு ஒரு கலெக்ஷன் வாங்கணும்னு இங்கே வருவோம். ஸோ அந்த விட எக்ஸலண்ட்டான ஒரு கலெக்ஷன் இங்கே இருக்கும். ஸோ ஐ பி வெரி ஹாப்பி. நம்ம ரொம்ப இங்கே வந்து நம்ம ஜுவல்ஸ் எடுக்கும்போது மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். இட் வில் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் டு ஜோஸ் அலுகாஸ் டீம். ஆர்எல்வி பேரவைக்கு ஆதிதிராவிடர் நல அணி மாநில அமைப்பாளராக ரகோத்தமன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் பழைய மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில கமிட்டியின் முதல் மற்றும் இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7 தொகுதிகளின் அமைப்பாளர்கள், மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்பொழுது மாநில ஆதிதிராவிடர் நல அணியின் அமைப்பாளராக ரகோத்தமன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏம்பலம் தொகுதியை பூர்வீகமாக கொண்ட ரகோத்தமன் கோர்க்காடு பகுதியில் வசித்து வருகிறார். பல வருடங்களாக ஆர்எல்வி பேரவையில் பயணித்து வரும் ரகோத்தமன் அவர்கள் தனது பிறந்தநாளை நேற்று கொண்டாடினார். மேலும் பிறந்தநாள் பரிசாக ஆதிதிராவிட அணியின் மாநில அமைப்பாளராக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரகோத்மனின் 50வது பொன் விழாவினை முன்னிட்டு மதியம் கோர்க்காடு ராமலிங்க அடிகளார் சபையில் பூஜை செய்து ஆர்எல்வி பேரவையின் ஏம்பலம் தொகுதி அமைப்பாளர் கோகுல் தலைமையில் நிறுவனத் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் மாஸ்கோ, பொருளாளர் கோமதி, ஆண்டாள், சுலோச்சனா, கௌரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரகோத்தமன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் மற்றும் சேர்மன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுடன் மாநில செயலாளர் சிவகுமரன், துணை செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மாஸ்கோ, கோமதி, சிவகுமார், ராகவன், கௌரி, சுலோச்சனா, கோகுல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த சிறை கைதி கழிவறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த கைதி ராஜ்குமார். இவரை சக கைதி ஒருவர் தாக்கியதை தொடர்ந்து நேற்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்ற ராஜ்குமார் அங்குள்ள ஜன்னல் கம்பி மற்றும் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இதுகுறித்து சிறை அதிகாரிகள் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து தப்பி ஓடிய சிறை கைதி ராஜ்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் அலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் அலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற சிலம்ப போட்டியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவிலான சிலம்ப போட்டி துவக்க விழா மற்றும் 22ஆம் ஆண்டு கோடைகால இலவச சிலம்பு பயிற்சி நிறைவு விழா பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் திடலில் நடைபெற்றது. வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்ப போட்டியினை வாழ்த்தியுள்ளார்கள். மேலும் கோடைகால இலவச பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடலூர் அரசு கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை 13ஆம் தேதி நடக்கிறது. கடலூர் பெரியார் அரசு கல்லூரியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான
முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை வருகிற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு நடக்கிறது. இதில் மாணவர்களின் மதிப்பெண்கள் சரிபார்த்தல் நடைபெறும். இதற்காக இளங்கலை பட்டப்படிப்பு மதிப்பெண்களை மாணவர்கள் தாங்கள் விண்ணப்பித்த துறைகளில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி புதன்கிழமை சிறப்பு ஒதுக்கீடு பிரிவுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் விளையாட்டு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான சேர்க்கை நடைபெறும். 21ஆம் தேதி புதன்கிழமை பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கை நடக்கிறது. இத்தகவலை கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுங்கப் பொருட்களை பாதி விலைக்கு குறைத்து தருவதாக கூறி இணையதளம் மூலம் ரூபாய் 9 லட்சம் நூதன மோசடி செய்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் இணையதளத்தில் பொருள்கள் விற்பனை குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் சுங்க இலாகா கைப்பற்றிய பொருள்கள் பாதி விலையில் விற்பனைக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நம்பிய அவர் குறிப்பிட்ட கைபேசி எண்ணில் மர்ம நபரிடம் பேசியுள்ளார். அதன்படி பல பொருள்களுக்கு மொத்தம் ரூபாய் 9.02 லட்சம் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் வந்தனா. இவரது வாட்ஸ்அப்பில் வந்த லிங்கை தொட்டதும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணிப்பொறி அறிவியல் துறை இணைந்து கணிப்பொறி மென்பொருள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்திய அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் SC/ST மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணிப்பொறி அறிவியல் துறை இணைந்து O-லெவல் கணிப்பொறி மென்பொருள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழாவும் இக்கல்லூரி கருத்தரங்க அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். இவர் தம் தலைமை உரையில் இப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். மேலும் இப்பயிற்சி முடித்தவர்கள் நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என வாழ்த்தினார். மேலும் SC/ST மாணவர்களுக்கான O-லெவல் கணிப்பொறி மென்பொருள் பயிற்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியும் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கியும் சிறப்பித்தார். முன்னதாக இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் முகமது ஆசாத் ராசா அவர்கள் வரவேற்புரையாற்றினார். நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் SC/ST மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி அவர்கள் இப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி கருத்துரை வழங்கினார். நிறைவாக முதுகலை கணிப்பொறி அறிவியல் துறை தலைவர் முனைவர் சண்முகம் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காரைக்கால் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் துவக்க விழா நடைபெற்றது. காரைக்காலில் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் துவக்க விழா காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் தலைமையிலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சியின் துவக்க விழா கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காரைக்காலில் மொத்தம் 1460 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் தலைமையில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்கி பேசுகையில், 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களால் புதுவையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது எனவும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2013இல் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் 2014, 2015ஆம் ஆண்டில் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினி அளிக்கப்பட்டது என்றும், புதுவை காரைக்கால் சேர்த்து 15,200 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படுகிறது எனவும், இதன் மதிப்பு 27,000 ரூபாய் ஆகும் எனவும், இந்த தரமான லேப்டாப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியது பாராட்டுக்கு உரியது என்றும், மாணவர்கள் இதை பயன்படுத்தி தங்கள் கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் எனவும், வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வித்துறை இயக்குனர் ராஜேஸ்வரி, பள்ளியின் துணை முதல்வர் கனகராஜ் மற்றும்
ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி ஊசுடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்ற விநாயகப் பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையின் 60ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஒட்டி சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.